வேள்வி முற்றுப் பெற்றதும் எழுந்த பேரொலியும் உலகத்தின் மகிழ்ச்சியும். வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. அசுவமேத யாகமும் புத்திரப்பேருக்கான வேள்வியும் கலைக்கோட்டு முனிவரின் அருளால் இனிதே முடிந்துவிட்டது. ஒரு பெரும் செயலை முடித்ததும் ஒரு பெரிய நம்பிக்கை துளிர்விட்டதும் உலகம் எப்படி பிரதிபலிக்கும்? அதைத்தான் இந்த பாடல் நமக்கு சித்திரிக்கிறது. முருடொடுபல் ஈயம் முழங்கியார்த்தன, இருள் தரும் உலகமும் இடரின் நீங்கின, தெருள் தரு வேள்வியின் கடன்கள் தீர்ந்துளி, அருள் தரும் அவையில் வந்து அரசன் எய்தினான். முருடொடு பல் ஈயம் முழங்கி ஆர்த்தன. முருடு அப்படின்னா மத்தளம், தோற்கருவிகளோட அரசன் அது. பல் ஈயம்னா பலவிதமான வாத்தியங்கள், வீணை, புல்லாங்குழல், யாழ்னு பல இசைக்கருவிகள். இவையெல்லாம் சும்மா ஒலிக்கலையாம். முழங்கி ஆர்த்தன அப்படின்னா என்ன அர்த்தம்? விண்ணதிர மண்ணதிர பெரும் ஆரவாரத்தோடு முழங்கினவாம். ஒரு ராஜ்யத்தோட ஒரு நாடே காத்திருந்த ஒரு மகத்தான யாகம் முடிஞ்சா மக்கள் எப்படி ஆரவாரம் செய்வாங்க? அதைத்தான் கம்பர் இசையோட வழியா உணர்த்துறாரு. அந்த யாகசாலையில் எழுந்த இசை வெறும் இசை இல்லை, அது வெற்றி முழக்கம். பல வருட எதிர்பார்ப்பும் நம்பிக்கையோட துளிர்ப்பும் இசையா ஒலிச்சது. அடுத்த வரி இன்னும் ஆழமான பொருள் கொண்டது. இருள் தரும் உலகமும் இடரின் நீங்கின. யாகம் முடிஞ்சதும் வெறும் இசை மட்டுமா ஒலிச்சது? இல்லை இல்லை. இருள் தரும் உலகம் அப்படின்னா இந்த உலகம். இந்த உலகம் ஒரு இருளில மூழ்கி இருந்தது, ஒரு துயரத்துல ஆழ்ந்திருந்தது. எதனால? தசரதனுக்கு புத்திரப்பேறு இல்லாதது ஒரு மன்னனோட தனிப்பட்ட துயரம் மட்டுமில்ல, அது ஒரு சாம்ராஜ்யத்தோட எதிர்காலத்துக்கான கேள்விக்குறி. அரக்கர்களோட கொடுமைகளாலும் தர்மம் குன்றி போனதாலும் கூட உலகம் ஒரு இருள் சூழ்ந்த நிலையில்தான் இருந்தது. ஆனா இந்த வேள்வியோட முடிவில அந்த இருள் நீங்கியதாம். இடரின் நீங்கின, துயரங்களிலிருந்து நீங்கியது. மக்களோட கவலைகள், அவங்களோட சந்தேகங்கள், அவங்களோட அச்சங்கள் எல்லாமே அகன்றனவாம். வேள்வியோட புனிதமான சக்தி அந்த இருளை போக்கி ஒரு ஒளிக்கீற்றை பாய்ச்சியது. மக்கள் மனதில ஒரு தெளிவு, ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. மூன்றாவது வரி இதை கூர்மையாகச் சொல்கிறது. தெருள் தரு வேள்வியின் கடன்கள் தீர்ந்துழி. தெருள் தரு வேள்வி, என்ன அழகான சொல். தெருள் அப்படின்னா தெளிவு. இந்த வேள்வி ஒரு தெளிவை தந்ததாம். தசரத மன்னனுக்கு மகப்பேறு உண்டுன்னு தெளிவு, நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தெளிவு. இந்த வேள்வி மூலம் எழுந்த இறை சக்தி எல்லோர் மனதிலும் இருந்த இருளகற்றி ஒரு ஒளிமயமான எதிர்காலத்துக்கான தெளிவை கொடுத்தது. அப்படி இருக்கிற எல்லா கடமைகளையும் எல்லா நியமங்களையும் ஒரு பிசகும் இல்லாம விதிப்படி தீர்ந்தொழி, அதாவது செய்து முடிச்ச பிறகு யாகத்தோட ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு ஆகுதியும் முழுமையா கச்சிதமா நிறைவேற்றப்பட்டது. அப்படியெல்லாம் முடிஞ்ச பிறகு நடந்தது என்ன? அருள் தரும் அவையில் வந்து அரசன் எய்தினான். அரசன் தசரதன். அருள் தரும் அவை அப்படின்னா ஞானிகள் நிறைந்த, சான்றோர்கள் நிறைந்த, அன்பும் அமைதியும் நிறைந்த அந்த அரசவைக்கு வந்து சேர்ந்தார். வெறும் அரசனா அல்ல, ஒரு புதிய ஒளி பெற்றவராய், தெய்வீக அருள் நிறைந்தவராய், புத்திரப்பேருக்கான பெரும் வரத்தை பெற்றவராய் அந்த அவையில அவர் வந்து அமர்ந்தார். அவர் வருகையில ஒரு தெய்வீக கலை இருந்தது. இத்தனை நாள் இருந்த கவலை, ஏக்கம், பயம் எல்லாம் நீங்கி ஒரு நிம்மதியும் பூரிப்புமான ஒரு மன்னரா அவர் அந்த அவையில அடியெடுத்து வைத்தார். அவர் வருகையில அந்த அவையே ஒரு புனிதம் பெற்றது போல. கம்பர் ஒரு யாகத்தோட முடிவை வெறும் சடங்கா சொல்லாம அது ஒரு தேசத்தோட மனநிலையை, ஒரு மக்களோட ஒட்டுமொத்த உணர்வுகளை எப்படி மாற்றியமைச்சது என்பதை இசை வழியாவும் உணர்வு பூர்வமாகவும் நமக்கு சித்திரிக்கிறார் பாருங்க. இது வெறும் சம்பவம் இல்ல, உணர்வு பெருக்கம். வேள்வி முடிந்தது, மன்னன் அவையில் வந்து அமர்ந்தான். இனி என்ன நடக்கும்? அடுத்து மன்னன் தசரதன் செய்ய போகும் செயல்கள் என்னென்ன? அடுத்த பாடலில் காணத் தயாராவோம்.